Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபேஸ் மாஸ்க் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். மாஸ்க் தைக்கிறதுக்கு நமக்கு 8 இன்ச் உயரம் 8 இன்ச் அகலத்துல ஒரு துணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாடா தைக்கிறதுக்கு 20 இன்ச் உயரம் 1 இன்ச் அகலத்துல ரெண்டு துணி எடுத்துக்கலாம். இப்போ மாஸ்க் நமக்கு ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கு. சோ அத நம்ம வீட்லயே தயாரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 8 இன்ச் துணியை சைடில் நம்ம ஓரம் அடிக்கிற மாதிரி புடவைக்கெல்லாம் ஓரம் அடிப்போம்ல அந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணி தைச்சிக்கலாம். இது நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணும்போது லைட்டாக நகத்தால் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இது காட்டன் துணியில் தைக்கிறேன். இது கடைகளில் கேட்டிங்கன்னா காட்டன் துணி இல்லைன்னா பாப்லின் கிளாத்து அப்படின்னு பாப்லின் துணின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த மாதிரி நம்ம சைடில் புடவைக்கு ஓரம் அடிக்கிற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லயும் நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணி ஓரம் அடிச்சுக்கலாம். அரை இன்ச்சில் டபுள் ஃபோல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு 1/4 இன்ச்சில் மடிப்பு வரும். அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ நாம் ஓரம் அடித்து முடிச்சாச்சு. இப்போ நடுவில் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிக்கலாம். அதாவது நடுவில் ஃப்ளீட்ஸ் நம்மளோட இஷ்டம்தான். 3 ஃப்ளீட்ஸோ இல்லை 4 ஃப்ளீட்ஸோ நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் தான் நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வரணும். ஃப்ளீட்ஸ் ஒரு 1/2 இன்ச்சில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நகத்தால் தேய்ச்சி விட்டணும்னா அது அப்படியே இருக்கும். நம்ம தைக்கும் போது ஒரு ஃப்ளீட் முடிக்கிறப்ப இன்னொரு ஃப்ளீட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே எடுக்காமல் துணியை வெளியே எடுத்துடாமல் அப்படியே ஊசியை மட்டும் உள்ளே நுழைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி தைக்கும் போதே ஃப்ளீட் அடுத்தடுத்த ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. நம்ம பேண்ட்டுக்கெலாம் பட்டியாலா பேண்ட்டு தைப்போம்ல அந்த மாதிரி. இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ அந்த மடிப்புகளை வச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம தைச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம இதை தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நாடா தைச்சிக்கலாம். நாடா தைக்கிறதுக்கு 1 இன்ச் அகலம் 20 இன்ச் நீளத்தில் ஒரு துணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் தைக்கிறதுக்காக இன்னொரு சைடுக்கு அதே மாதிரி இதில் 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம நார்மலாக நாடா தைக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம நாடா மாதிரி தைச்சிக்கலாம். இது 1 இன்ச் கிளாத் அப்படின்றது, இது 1 இன்ச் அகலம் இல்லையா, அதனால் இது மாதிரி மடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கலாம். இப்போ 4 இன்ச்சு வந்த உடனே இந்த மாதிரி நம்ம தைச்ச ஏற்கனவே அந்த மாஸ்க் துணியை எடுத்து நடுவில் வச்சு ஃபினிஷிங்காக தான் இது, ஓகேங்களா. மடிப்பு மேலே உள்ளே வச்சு இன்னொரு மடிப்பு வச்சு மூடணும். இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ மேலேயே ஒரு தையல் போட்டு முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி இங்கே வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுமா. இப்போ இதுக்கு கீழே ஒரு 4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எதுக்காக 4 இன்ச் மார்க் பண்ணோன்னா, இந்த 4 இன்ச்சில் தான் நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு உள்ளே வச்சு தைக்கணும். இந்த மாதிரி இது நம்ம காதில் மாட்டிக்கிறதுக்காக, நீட்டாக வர்றது கட்டுறதுக்காக. முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு எல் ஷேப்பில் தைச்சிக்கோங்க, நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக.
இப்போ நம்ம அடுத்த பக்கம் நாடாவை தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நாடா தைக்கிற மாதிரி மடிச்சுட்டு 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைச்சிட்டு 4 இன்ச் வரும்போது மாஸ்க்கை உள்ளே வச்சு மடித்து தைக்கணும். இப்போ 4 இன்ச் வந்த உடனே நம்ம நீடியில் இன்சர்ட் பண்ணிடலாம். இது மேலே மடிப்பு மேலே இது வச்சுட்டு இந்த துணியால் மடித்து மூடி தைக்கலாம். ஏன்னா இது தையல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான், ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும், அதனால தான். இப்போ முடிகிறப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் நம்ம லாக் ஸ்டிச் போட்டு தான் ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இங்கே 4 இன்ச் வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நம்ம லாக் ஸ்டிச் போட்டோன்னா அது பிரிஞ்சிக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம நாடா தைக்கிற மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வந்து லாஸ்ட்டில் எல் ஷேப்பில் தைச்சி லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். லாக் ஸ்டிச்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஊசியை முன்னாடி பின்னாடி ஓட விட்டு தைக்கிறது தான். இந்த மாதிரி தைக்கும் போது தையல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நிறைய பேர் பேக் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மாஸ்க் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே தைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வீட்லேயே தைச்சி யூஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டைல் பஜார் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.